பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு துன்பத்தை பார்த்து தானே அந்த விண்ணப்பம் எழுதுகிறோம். குறைவுகளும் துன்பமும் மன வேதனைக்கான காரணத்தை தான் நம்ம விண்ணப்பமாக சொல்கிறோம். அதே மாதிரி ஜெபத்துக்கு கொண்டு வர்றோம். ஒரு தடவை அது கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தாச்சுன்னா அப்புறம் அதை குறித்து கவலை கொள்ளக்கூடாது. கவலை கொள்ளாமல் நன்றி சொல்வது தான் விசுவாசத்தின் அறிக்கை இடுவது. பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தை அறிக்கை எப்போது நம்ம இடுகிறோம், நம்ம ஜபம் சொல்கிறோம், விசுவாச அறிக்கை சொல்கிறோம், அது வாயால் சொல்லுறது, அது செயலில் காட்டுவது எப்படி? எதிர்முறையாக என்ன நிகழ்ந்தாலும் கவலை கொள்ளாமல் இருப்பது தான் விசுவாச அறிக்கை. ஏன்னா என் கடவுளிடம் நான் ஒப்பு கொடுத்துட்டேன், இனி அதை குறைத்து நான் கவலை கொள்ள மாட்டேன். அது விசுவாச அறிக்கை. ஏன்னா முதலில் தெரிந்து கொள்ளணும், நம்ம வாழ்வில் கடவுள் நமக்கு துன்பத்தை அனுமதித்து தந்தால் அது நமக்கு கிடைக்கிற ஒரு தகுதி. கடவுள் நமக்கு அது தகுதி உள்ளவர்கள்னு அதை அங்கீகரிக்கிறார். அப்போது அவமானமோ துன்பமோ நம் வாழ்வில் வருவது தகுதி. அது திருத்தூதர் பணிகள் 5:41 பார்க்கும்போது தூதர்களுக்கு துயரம் அனுபவித்தார்கள். சாட்டையால் அடி பட்டபோதும் அவங்கள் அதை குறைத்து மகிழ்ச்சி கொண்டார்கள். நம்ம இந்த துன்பத்தையும் அவமானத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம்னு தூதர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ தகுதியுள்ளவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே துன்பங்கள் கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். துன்பங்கள் அனுமதிக்கப்படும். எப்போதும் சுக வாழ்க்கை, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க, வியாதிகள் இருக்கும், வல்லமை இருக்காது. எப்போதும் சுக சௌகரியத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் வாழ்வில் வியாதி விட்டு மாறாது. பிரைஸ் தி லார்ட். அது துன்பங்கள் வழியாக மட்டும்தான் மகிமைக்கு போய் சேர முடியும். இயேசு கிறிஸ்து துன்பத்தில் மட்டுமே மகிமை அடைந்தார். துன்பத்தினால், சிலுவையினால் மட்டுமே மகிமை அடைந்தார். அதுபோல் நம் வாழ்வில் துன்பம் வரும்போது அதை ஏற்றுக்கொண்டு மகிமை அடையணும். துன்பத்தில் மட்டுமே நம்ம கடவுளின் பிரசன்னத்தில் இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். கடவுள் நம்ம படைக்கப்பட்டது இதுக்காக, எப்போதும் கடவுளின் பிரசன்னத்துக்கு உள்ளதுக்காக. சங்கீர்த்தனம் 91:15 என்ன சொல்லுது? உன் துன்பத்தில் நான் எப்போதும் உன்னோடு இருக்குவேன். அப்போ மகிமைக்கான நேரத்தில் நான் உன்னோடு இருப்பேன். துன்பங்கள் எப்போதும் மகிமைக்காகி உள்ளது. சாத்தான் என்ன செய்கிறதுனா, எப்படியும் இந்த துன்பத்திலிருந்து வெளியில் வரணும்னு நம்மளை தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருப்பா. அப்படி எதுக்காக? கடவுளின் பிரசன்னத்திலிருந்து நீ நீங்கி விடணும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இந்த கம்ஃபர்ட் ஜோன், எப்போவுமே எனக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோன், எப்போவுமே சுக சௌகரியம் எனக்கு தேவைன்னு சொல்லி சாத்தான் என்ன செய்வா? அப்படி கடவுளின் பிரசன்னத்திலிருந்து உங்களை விலக்கி விடுவா. அப்படி தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே துன்பங்கள் அனுமதிக்கப்படும். அது எதுக்காக? நீ மகிமையை காணணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம படைக்கப்பட்டதும் கடவுளின் பிரசன்னத்தில் இருக்கிறதுக்காகத்தான். சாத்தான் என்ன செய்கிறது? பிரசன்னத்திலிருந்து வெளியில். ஒரு மீன் படைக்கப்பட்டது எதுக்கு? எங்கே இருப்பதுக்காக? தண்ணீரில் இருப்பதுக்காக. தண்ணீரிலிருந்து அது வெளியில் எடுக்கப்பட்டால் அது பிடைந்து கொஞ்சம் அதிக நேரம் வெளியில் இருக்கும்போது என்னாகும்? அது இறந்து விடும். பிரைஸ் தி லார்ட். மரித்து விடும். அதேபோல் சாத்தானோது செயலும் நம்ம படைக்கப்பட்டது எப்படி மீன் தண்ணீரில் இருப்பதுக்காக படைக்கப்பட்டதோ, நம்மளும் கடவுளின் பிரசன்னத்தில் உள்ளதுக்காகத்தான் படைக்கப்பட்டோம். அப்போ சாத்தானோது செயல் என்ன? எப்படியாவது உங்களை கடவுளின் பிரசன்னத்திலிருந்து விலக்கி விடணும். விலக்கி விட்டு எப்படி மீன் கொஞ்ச நேரத்தில் துடிக்குமோ, கடவுளின் பிரசன்னத்திலிருந்து நம்ம விலகி விடும்போது நம்ம துடித்து கொஞ்ச நேரத்தில் ஆத்மா இறந்த நிலைக்கு வந்துடும். பிரைஸ் தி லார்ட். அப்போ எப்போதும் என்ன துன்பம் கிடைத்தாலும் அதுக்கு சீடர்கள், திருத்தூதர் பணிகள் 5:41 சீடர்கள் எப்போதும் அதை வாசியுங்கள். திருத்தூதர் பணிகள் 5:41. இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவமதிப்புக்கு தகுதியுள்ளவர்களாய் கருதப்பட்டதனால் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம வாழ்விலும் விசுவாசத்தில் நீங்கள் வளர்ந்து விட்டீர்களா இல்லையாங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிப்பது?
ஒரு நிலையில் ஒரு துன்பங்கள் உங்களுக்கு வரும்போது சங்கடம் வராமல் பயம் இல்லாமல் வரணும். அது என்னென்னா, நான் தகுதியுள்ளதுனால்தான், தகுதியுள்ளவர்களாய் நான் கருதப்பட்டேன், கடவுளால் கருதப்பட்டேன், அதனால்தான் எனக்கு துன்பங்கள் அனுபவித்து தந்திருக்குது. இந்த துன்பத்தின் கடைசி என்னவா இருக்கும்? அங்கே மகிமையை காண்போம், கடவுளின் மகிமையை காண்போம். பிரைஸ் தி லார்ட். ஒரு காலம் அது நாசத்துக்கு போகாது, நஷ்டத்துக்கு போகாது. அந்த துன்பத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்போது மகிழ்ச்சியாக இருங்கள். நான் சொல்ல வந்தது எதுக்காகனா, எப்போதும் கடவுளின் பிரசன்னத்தில் இருப்பதுக்காகவே நம்ம படைக்கப்பட்டோம். அதை கவனிக்கணும். இது எப்போதும் கடவுளின் பிரசன்னத்தில் இருப்பதுக்காக படைக்கப்பட்ட நம்மளை சாத்தான் இந்த பிரசன்னத்திலிருந்து விலக்கி விடுவது, துன்பத்தை கண்டு சங்கடப்பட்டு பயந்து அதை வெறுக்கும் போது நம்ம தள்ளிவிடப்படுவோம். எப்போதும் நம்ம மனதில் எனக்கு சுகம் வேணும், சௌகரியம் வேணும், எனக்கு ஒரு துன்பமும் வரக்கூடாதுங்கிற ஒரு நிலை இருந்ததுனால் அது நீ கடவுளின் பிரசன்னத்திலிருந்து விலகி விடுவதற்கான அறிவுரை. பிரைஸ் தி லார்ட். அதை எப்போதும் கவனிக்கணும். ஏதாவது துன்பம் வரும்போது அந்த துன்பத்தின் கடைசியில் நீ மகிமையை காண்பாய். கடவுள் உன்னோடு இருப்பதை நீ காண்பாய். கடவுள் உன்னை அன்பு செய்வதை காண்பாய். கடவுள் உன் மீது வைத்திருக்கிற அன்பையும் பராமரிப்பையும் அதேபோல் உனக்கு பாதுகாப்பையும் நீ காண்பாய். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு எப்போதும் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளணும். கடவுள் அருந்துதான் எனக்கு வந்திருக்குது, இதில் மகிமையை காண்போம். இதெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் நம்ம எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க, சுகசௌகரியத்தோடு வாழ்வர்கள் காலையில் 8 மணி 9 மணிக்கு எந்திரிக்கிறவங்கெல்லாம் வியாதியில் இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். எப்போது ஏசியில் படுத்துக்கணும், இல்லை நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், ஒரு கஷ்டமும் எடுக்கக்கூடாதுன்னு நினைத்து வாழ்வர்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் பக்கத்திலேயே உங்களையே நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்களுக்கு ஹெல்த்து ஒரு காலமும் பர்ஃபெக்டாக இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா படைக்கப்பட்டது துன்பம் வழியாக நீ மகிமையை காண்போணும். அதுக்காக தன் கடவுளின் பிரசன்னத்தில் இருக்கணும். யாரெல்லாம் சுகத்தில் வாழ்கிறார்களோ அவங்க கடவுளின் பிரசன்னத்தில் இருந்து விலகி இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். புரியுதா நான் சொல்கிறதெல்லாம்? புரியுதா? இதெல்லாம் பயப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கே. நம்ம இங்கே வந்தது சுக சௌகரியத்துக்காக வாழ்வதற்கும் இந்த விண்ணப்பம் எழுதி வைக்கிறதும் அதுக்காகத்தான் சொல்லும்போது இது அதுக்கு எதிராக அப்படி இல்லை. நீங்கள் உங்கள் விருப்பத்தை கேளுங்கள். ஆனால் இங்கே எழுதி வைத்ததுக்கப்புறம் அதை ஏற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். கடவுள்கிட்ட ஃபைல் வைத்ததுக்கப்புறம் இது கடவுள் அறிந்து தான் எனக்கு வந்திருக்குங்கிறது நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளணும். அதை உணர்ந்து கொள்வது கடவுள் அறிந்து தான் எனக்கு தந்திருக்கிறார்னா அது என்னுடைய மகிமைக்காக, கடவுளின் மகிமையை நான் அறிவதற்காக. எல்லா துன்பமும் கடைசியில் போய் சேர்வது மகிமையில். அதுதான் இயேசு சொல்லுவார், நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், என்னை நீ மகிமைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். அப்போது அது போய் சேருவது இங்கே தான். ஹல்லேலூயா. இன்றைக்கி அப்பவும் இரத்தத்தினும் திருநாள் ஃபீஸ்ட்டு. பிரைஸ் தி லார்ட். இது மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனம். ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். பிரைஸ் தி லார்ட். கடவுள் கிண்ணத்தை எடுத்து சொன்ன வார்த்தை, இது என் உடன்படிக்கையின், புதிய உடன்படிக்கையின் இரத்தம். நியூ கவெனன்ட், புதிய உடன்படிக்கையின் இரத்தம். பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டில் நிறைய இருந்தது. இது புதிய உடன்படிக்கையின் இரத்தம். அப்புறம் இது பல உங்கள் பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். இது என் நினைவாக செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போது இதில் நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது புதிய உடன்படிக்கை என்ன. பிரைஸ் தி லார்ட். புதிய உடன்படிக்கை என்ன? உடன்படிக்கைனா என்ன? ஒரு அக்ரிமெண்ட். நீங்கள் இதை செய்தால் நான் இதை செய்வேன். பிரைஸ் தி லார்ட். உடன்படிக்கைக்கு எத்தனை பேர் வேணும்? 2 பேர் வேணும். கான்ட்ராக்டுக்கு 2 பேர் வேணும். ஒரு ஆள் மட்டும் கான்ட்ராக்ட் போட முடியாது. நான் எனக்கே கான்ட்ராக்ட் போட முடியுமா? போட முடியாது. 2 பேர் வேணும் உடன்படிக்கைக்கு. பிரைஸ் தி லார்ட். எக்ரிமெண்ட்டுக்கும் 2 பேர் வேணும். எக்ரிமெண்ட் நான் எனக்கே எக்ரிமெண்ட் நான் போட முடியுமா? போட முடியாது. அந்த பக்கம் ஒருத்தர் வேணும், இந்த பக்கம் ஒருத்தர் வேணும். அப்போ கவனன்ட்னா என்ன? உடன்படிக்கைனா ஒரு எக்ரிமெண்ட். கடவுள் மக்களிடம் ஒரு எக்ரிமெண்ட் போடுறார். நீ இதை செய்யும்போது
நான் இதை செய்வேன். பிரைஸ் தி லார்ட். எக்ரிமெண்ட் எப்படி? 11 மாதம் வீடு நீ வாடகை கொடுத்தேன்னா நான் மாதம் இத்தனை ரூபா தந்துறேன், கரண்ட்டு காசு நான் கட்டுறேன், அதில் எல்லாம் எக்ரிமெண்ட் இருக்கும். அந்த பக்கம் இந்த பக்கமும் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுள் புதிய உடன்படிக்கை நமக்கு என்ன உடன்படிக்கை கொடுக்குறார்? இத்தனை காலம் தினமும் திருப்பலியில் நம்ம கேட்குறோம். அது என்ன உடன்படிக்கை? ஃபஸ்ட்டு கடவுள் எக்ரிமெண்ட்டு. கடவுள் சொல்கிறார், நான் மக்களுக்காக இதெல்லாம் செய்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு அதுதானே கவர்னன்ட்டு. 2 பேர்த்துக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இல்லையா? இது நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. இதுக்கு நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் நிஜமாக சொல்கிறேன், ஒருத்தர் 5000 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ கடவுள் உங்களை பிரயோஜனப்படுத்துவார். அப்போது புதிய உடன்படிக்கை என்ன? புதிய உடன்படிக்கை ஹெப்ரியா 8வது அதிகாரம் 8-12 வரை வாசிங்க. கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே: இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன். புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து முடிப்பேன். என்ன? எகிப்து நாட்டிலிருந்து அவர்களுடைய மூதாதையரை கைப்பிடித்து நடத்தி வந்தபோது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இராது. ஏனெனில் பழைய உடன்படிக்கை போல் அது இருக்காது. புதிய உடன்படிக்கை இப்படித்தான் இருக்கும். அதுதான் புதிய உடன்படிக்கை. நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள், நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பின் பழைய உடன்படிக்கை கடவுள் கேன்சல் பண்ணதுக்கு காரணம் என்ன? கேன்சல் எப்போ ஆகும்? அதை மீறும் போது, அதை கீழ்ப்படியாமல் போகும்போது. பிரைஸ் தி லார்ட். இப்போ 11 மாதத்துக்கு நம்ம வீடு கொடுக்குறோம், வாடகையே தரல, வீட்டெல்லாம் உடைக்கிறாங்க, மதிலெல்லாம் உடச்சி போட்டு டைல்ஸ் எல்லாம் உடச்சிட்டு அக்ரிமெண்ட் கேன்சல். பிரைஸ் தி லார்ட். இதே போல் இஸ்ரேல் மக்களோட பழைய உடன்படிக்கை உடைவதற்கு காரணம் என்ன? அவங்க கீழ்ப்படியவில்லை, கடவுளுக்கு ஸ்தானம் கொடுக்கவில்லை, உடைந்து விட்டது. அப்போ புதிய உடன்படிக்கை கடவுள் எப்படின்னா மக்கள் மீது அவ்வளோ அன்பு, ஈஸியான உடன்படிக்கை கொடுத்துட்டார். அக்ரிமெண்ட் எப்படின்னா, நம்ம முதல் அக்ரிமெண்ட் எப்படி? 11 மாதம் நீ வீடு எடுத்துக்கா, நான் உனக்கு, நீ எனக்கு மாதம் 10,000 வச்சு வாடகை தரணும், கரண்ட்டு காசு செப்பரேட் கட்டணும், தண்ணி காசு கட்டணும், அதே போல் ஒரு கரை கூட வரக்கூடாது, எப்போ நான் சொல்கிறோம் அப்போ காலி பண்ணணும். இதிலேருந்து உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை என்னாச்சுன்னா இதை கீழ்ப்படியவில்லை. ஆனால் கடவுள் இந்த உடன்படிக்கை யார் கூட கடவுள் வச்சுருக்கார்? சொந்த மக்கள் கூட. பிரைஸ் தி லார்ட். இப்போ சொந்த குழந்தைங்க கூட. அப்போ நான் இந்த என் சொந்த குழந்தைகளுக்கு தான் முதல் உடன்படிக்கை வச்சேன். என் பையனுக்கும் பிள்ளைக்கும் ஒவ்வொரு வீடை கட்டி நீ எனக்கு மாதம் அப்படி நிறையா அப்பா அம்மா இருக்காங்க. சொந்த பிள்ளைகளுக்கு வாடகை கொடுக்குறவங்கெல்லாம் இருக்காங்க, நிஜமாக இருக்காங்க. அப்போ கொடுத்து இந்தந்த கண்டிஷன் கொடு, அவங்க அதை கொடுக்க மாட்டாங்க, வாடகை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்பாவுக்கு அன்பு அதிகம். அதுதான் நம்ம கடவுளுக்கு. கடைசியில் அப்பா என்ன சொல்கிறார்? நீ ஒன்று செய்ய, நான் ஸ்ட்ரிக்டாக போகிறேன், இனிமேல் நீ பழச நீ உடன்படிக்கையை தப்பு பண்ணிட்ட, அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்ட, இனிமேல் நீ என்ன செய்ய, நீ அங்கே குடியிருக்கும்போது நான் உனக்கு 20,000 ரூபா மாதம் தருவேன். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன புரியுதா? நீ குடியிரி, 20,000 நான் தருவேன். அதே மாதிரி உனக்கு இப்போ ஏசி இல்லைல்ல, ஏசியை வச்சு நான் தருவேன், ஒழுங்காக இருந்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். இதை கீழ்ப்படணும், ஏசியில் தான் படுத்து தூங்கணும். அதே மாதிரி கார் ஒன்று வாங்கி தருவேன், அதில் தான் நீ போகணும். அவ்வளோ நாள் இந்த பைக்கு அமுத்தி போகிறது, கார் தான் போகணும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜு நிறைய நான் ஃபுட்டு சாப்பாடை நிறச்சி வச்சுருப்பேன், அதில் இதுதான் உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை வாசிங்க. பிள்ளை கீழ்ப்படியாதப்போ கடவுள் ஈஸியான உடன்படிக்கை ஆக்கி விட்டார். 10 வாசிங்க. அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே: என் சட்டத்தை உள்ளத்தில் பதிய வைப்பேன். நீங்கள் இனிமேல் சட்டத்தை மனப்பாடம் பண்ணி படித்து அதை கஷ்டப்பட்டு நினைக்கலாம் வேண்டாம், உள்ளத்தில் நான் பதிய வைப்பேன். பிரைஸ் தி லார்ட். இது நேரமே என்ன, பழைய உடன்படிக்கையில் என்னென்னா சட்டத்தை பதிய வைக்காதனால தான் அவனால் கீழ்ப்படிய முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். சட்டத்தை பதிய வைப்பேன். அடுத்தது, அப்போ கடவுள் இவ்வளவு அன்பானவர்னு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஃப்ரீ. அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். இதயத்தில் எழுதி வைப்பேன், மறக்க மாட்டீர்கள். மறக்கும்போது அதுக்கு உதவியாளராய் பரிசுத்த ஆவியை நான் கொடுப்பேன். அடுத்து, நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். அப்போ என்ன, நீங்கள் தப்பு பண்ணாலும் பண்ணலேனாலும் நீங்கள் மக்களாக இருக்கிறீர்கள்,
கடவுள் கடவுளாக இருப்பீர்கள். முதல்ல உடன்படிக்கை என்ன? நீ என் மக்களாக இருக்கணும்னா, நான் உன் கடவுளாக இருக்கணும்னா இதெல்லாம் செய். நீ செஞ்சாலும் செய்யலைனாலும் நான் உனக்கு கடவுள் தான், நீ எனக்கு மக்கள் தான். நீ கஷ்டமே பட வேண்டாம், உனக்கு இறைவார்த்தை உன் மனதிலும் இதயத்திலும் நான் எழுதி வைப்பேன். அப்புறம் இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தம் அடுத்தவருக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர். பிரைஸ் தி லார்ட். யாரும் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய தேவையில்லை. நீங்கள் தன்னைத்தானே அறிந்து கொள்வீர்கள் கடவுளாருன்னு. கஷ்டமில்லாத நிலை இது. கடவுள் உங்களுக்கு கொடுக்குற அக்ரிமெண்ட், கவனன்ட், உடன்படிக்கை, கடவுளோடு நியமம். அப்புறம் அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன். பிரைஸ் தி லார்ட். எல்லா தீச்செயல்களையும் ஒரு தண்டனை இல்லாமல், தீர்ப்பில்லாமல் நான் மன்னித்து விடுவேன். 0. பிரைஸ் தி லார்ட். ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது, ஆத்மா ஒரு கிரெடிட் கார்டுன்னு வச்சுக்கிடுங்க. அதை என்ன செய்திருக்கீங்க? ஒரு 10 லட்சம் கடனை பண்ணிவிட்டு வந்திருக்கீங்க. அப்படின்னா பணையப்படுத்தியிருக்கீங்க உங்களை. அந்த கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணதாரு சாத்தான். பிரைஸ் தி லார்ட். சாத்தானுக்கு அடிவை. ஏன்னா அந்த கிரெடிட் கார்டில் கடன் வந்துச்சுன்னா அவன் உங்களை என்ன செய்வான்? ஜப்து பண்ணுவான் இல்லையா வீட்டில் வந்து. அப்போ உங்கள் ஆத்மாவை அவன் பிடிச்சி வச்சுக்கிடுவான், அடிமையாக்கி வச்சுக்கிடுவான். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம என்ன செய்வோம்னா, இந்த 2 வாரத்துக்கு ஒருக்க வந்து இந்த கடனை ஆக்கிட்டு வந்து உட்காந்துருக்குறோம். இங்கே வரும்போது கடவுள் அதெல்லாம் பே பண்ணி இந்த உன் அக்கௌண்ட்டில் கட்டியாச்சு, போ, உன் அக்கௌண்ட்லையும் கட்டியாச்சு, நீ ஃப்ரீ. இல்லைன்னா சாத்தானுக்கு அடிமையாகுவோம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இந்த பாவ சங்கீர்த்தனை நடக்குது. அப்போது இத்தனை விஷயம் கடவுள் நமக்கு செய்வார். என்ன செய்வார்? முதல்ல உனக்கான இறைவார்த்தை, எதெல்லாம் உடன்படிக்கையில் கஷ்டமான விஷயமோ, பழைய உடன்படிக்கையில் நீ என் வார்த்தையை கீழ்ப்படியணும், அவ்வளோதான். வார்த்தை நான் உன் மனதிலும் இதயத்திலும் எழுதி வைப்பேன். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் நான் உன் கடவுளாக இருப்பேன், அன்கண்டிஷனா நீ என் மகனும் மகளுமாக இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். நான் உன் பாவங்களை மன்னிக்குவேன், நீ யாருக்கும் என்னை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, அவங்களை அறிந்து கொள்வார்கள் நான் தான் அவங்க கடவுள்னு. அப்போ எவ்வளவு சுலபமானது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இது கடவுளோட பார்ட். அக்ரிமெண்ட்டில் 2, ஃபஸ்ட் பார்ட்டி கடவுள், செகண்ட் பார்ட்டி நம்ம. அப்போ நம்ம அக்ரிமெண்ட்டில் நம்ம ஒரு கண்டிஷன் இருக்குல்ல, நம்ம என்ன செய்யணும்? புதிய உடன்படிக்கையில் நம்ம என்ன செய்யணும்? கடவுள் இத்தனை விஷயம் நமக்காக செய்கிறார் சுலபமாக. நம்ம என்ன செய்யணும்? யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனம். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு கட்டளை தான் கடவுள் சொல்கிறார். ஒருவர் ஒருவரை அன்பு செலுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது சுலபமான விஷயமா? இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இது ஒரே கட்டளை தான். கடவுள் இவ்வளவும் இலவசமாக நமக்கு செய்யும்போது கடவுள் நமக்கு சொல்லி இருக்கிறது, ஒருவர், இன்றைக்கு நாள் நம்ம தியானிக்க வேண்டிய விஷயம் இது. ஒருவர் ஒருவரை அன்பு செலுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். அன்பு எப்படி செலுத்துவது? அன்பு செலுத்துவதுனா என்ன? கடவுள் இரத்தத்தை கொடுத்து என்ன சொன்னார்? இது பாவ மன்னிப்புக்கான புதிய உடன்படிக்கை. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா நம்ம பாவத்தை மன்னித்து கடவுள் அன்பு செய்து தான் சிலுவையில் மரித்தார். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் ஒருவர் இதே போல் என் நினைவாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு தான் கடவுள் சொல்கிறார், ஒருவர் ஒருவரை நீங்களும் அன்பு செய்யுங்கள். அப்படின்னா ஒருவரோடு பாவத்தை மன்னியுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போது ஒருவர் ஒருவரை அன்பு செய்யணும். பிரைஸ் தி லார்ட். இந்த நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எதுக்கு கொடுக்கப்படுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அது அர்த்தம் தெரியாதனால தான் பலவங்களுக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கிடக்குது. வீடு, பெங்களா, காரு, குழந்தைகள், நல்ல கல்யாணம்,
வியாபாரம், பணம், செல்வம் எல்லாம் கொடுக்கப்படுவது எதுக்காக கொடுக்கப்படுது? முதல்ல அது ஒரு அர்த்தம் தெரியணும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு தான் கொஸ்டின், வை தி பிளெஸிங் இஸ் given டு யூ? எதுக்காக கொடுக்கப்படுது உங்களுக்கு? அதை தெரிந்தால் தான் உங்களுக்கு புரியும். இது பிறரை மன்னிப்பதுக்காக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மத்தேயு 18வது அதிகாரம் 26, 27. உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னையும் பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்துவிடுகிறேன் என்றான். பிரைஸ் தி லார்ட். இந்த பணியாளர் 10 லட்சம் ரூபாய், 1 மில்லியன், அதுக்கு புரியறதுக்கு 10 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்கான். 10 லட்சம் பவுண்டு அப்படின்னா இங்கே 1 கோடி ரூபா. பிரைஸ் தி லார்ட். 1 கோடி ரூபா, 1 கோடி ரூபா இல்லை, 10 கோடி ரூபானே வச்சுக்கிறோங்க, இல்லை 1 கோடி ரூபா வைங்க புரியறதுக்கு. 1 கோடி ரூபா அரசரிடமிருந்து அப்படின்னா கடவுளிடமிருந்து கடன் வாங்கியிருக்கான். பிரைஸ் தி லார்ட். அதுதான் நம்ம எல்லாரும். 1 கோடி ரூபா கடன் வாங்கலை, 1 கோடி ரூபா அங்கேருந்து எடுத்துக்கொண்டான். அந்த 1 கோடி ரூபா எங்கே இருக்குது? நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அது நம்ம திருப்பி கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த 1 கோடி ரூபாய் கடவுள் என்ன செய்கிறார்? அதை கடன் பட்டிருக்கிறோம் அப்படின்னா பாவம் செய்திருக்கிறோம். கடவுள் அந்த பாவத்துக்கு பரிகாரம் கேட்கும்போது இவன் என்ன செய்கிறான்? மண்டியிட்டு விண்ணப்பம் சொல்லுகிறான். இல்லையா? என்னால் முடியாது, மண்டியிடுகிறான். அதுதான் நான் சொல்கிறத கவனித்து கேளுங்க. மண்டியிட்டு விண்ணப்பிக்கிறான், என்னால் கொடுக்க முடியாது, எனக்கு பரிகாரம் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். நான் கடன்பட்டிருக்கிறேன். அப்போது அந்த 1 கோடி ரூபாயை அப்படின்னா அவன் பச்சாத்தபிக்கிறான், மண்டிட்டு. ஹீ வாஸ் நீயிங் டவுன் அண்ட் ப்ரீடட். அதுதான் இருக்கும். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்தான். பச்சாத்தபித்தான். நம்மளும் பச்சாத்தபிக்கிறோம். ரிப்பெண்டட். பச்சாத்தபிக்கும் போது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அந்த 1 கோடி பாவம், 1 கோடி ரூபா மன்னிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இதே பணியாளர் வெளியில் போகும்போது என்ன நடக்கும்? அப்பணியாளர் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தார். இந்த முதல்ல 1 கோடி கடன் வாங்கினது யாருக்கிட்ட வாங்கினா? அப்படி இது கவனிச்சு கேளுங்க. கடவுள்கிட்ட வாங்கின கடன். உங்களிடம் கடன் பட்டது எவ்வளவு? வெறும் 100 தினாரி, மற்றது பவுண்டு. அப்போ 100 தான், நம்மகிட்ட ஒரு 1000 ரூபா தான். 1 கோடிக்கு 1000 ரூபானா எவ்வளோ வரப்போகுது? ஒன்றுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அந்த 1000 ரூபாய் கடன் வாங்கினவன் வந்து கையேந்தி நிற்கிறான். அவன் கையேந்தியே நிற்கல. அவனை பார்த்துட்டு 1 கோடி ரூபா உங்களுக்கு லாபம் கிடச்சிருச்சு, அந்த 1 கோடியை வாங்கிட்டு அங்கே போய் இந்த 1000 வேணும்னு அவன்கிட்ட போய் கேட்குறது. அவன் அதுக்கு பரிகாரம் செய்யணும்னு. அப்போ என்ன நடக்கும்? இந்த 1 கோடி ரூபாயும் எடுக்கப்படும். அதானே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். 1 கோடி ரூபாயும், ஆமாம், 34 வாசிங்க. தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். ஏற்கனவே 1 கோடி ரூபாய் கடவுள் கொடுத்ததையும் திருப்பி எடுத்துக்கொண்டார். அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த பாவ மன்னிப்பு எல்லாம் அது திருப்பி எடுக்கப்படும் அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மன்னிக்காவிட்டால், நான் சொல்கிற புரியுதா? அப்படின்னா இந்த 1 கோடி ரூபானா அதை எப்படி ஆசீர்வாதத்திலே எடுத்துக்கொள்ளலாம். பல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தடைப்பட்டு நிற்கும். கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் திருப்பி எடுக்கப்படும். சில வியாபாரங்களெல்லாம் சிறப்பாக நடக்கும், அதெல்லாம் தடை செய்யப்படும். பலவங்களுக்கு நல்லா நடந்து கொண்டிருந்ததெல்லாம் ஸ்லோ ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். நல்ல ஆசீர்வாதத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம், நல்ல ஹெல்த்தாக இருப்போம், அதெல்லாம் தடைப்படும். ஒரு வியாதி விட்டால் இன்னொன்று நைன்னு ஏதாவது வியாதி வந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் ஆசீர்வாதங்கள் தடை செய்யப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சமாதானத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம், அந்த சமாதானம் எல்லாம் தடை செய்யப்படும். அப்படின்னா கொடுத்ததை திருப்பி எடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீ 1 கோடி பெற்றுக்கொண்டு 1000 நீ கொடுக்க மாட்டேங்கிறாய். பிரைஸ் தி லார்ட்.
நீ 1,00,00,000 பெற்றுக்கொண்டு 1000 கொடுக்க மாட்டேங்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் கடவுள் மார்க் 11வது அதிகாரம் 24-25 24வது வசனமும் 25வது வசனத்திலே கடவுள் சொல்கிறார், நீ நம்பி எதை கேட்டாலும் அதை பெற்றுவிட்டால்னு நம்பிக்கொண்டால், அதை பெற்றுக்கொண்டாய் நீ நம்பி கேட்கும்போது நீ எதை கேட்டாலும் நான் கொடுக்குவேன். ஆனால் கேட்கறதுக்கு முன்னாடி நீ பிறரை மன்னித்துட்டு என்னை கேளும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நான் கொடுக்கறதுக்கு விருப்பப்படுகிறேன், நீ கேட்பதெல்லாம் நான் கொடுக்கறதுக்கு விருப்பப்படுகிறேன், நான் கொடுக்கவும் செய்வேன். ஆனால் அது தடைப்பட்டு இருக்கும் நீ மன்னிக்காவிட்டால். அது மார்க் 11:25 வாசிங்க. நீங்கள் வேண்டுதல் செய்யும்போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள், அப்பொழுது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். மன்னிக்காவிட்டால் அதுக்கு முன்னாடித்த வசனம் என்ன? நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். எதை கேட்டாலும் கொடுப்பேன். 24 கேளுங்க. ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் தான் இது நீங்கள் மன்னிக்கணும். அது கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கணும்னா மன்னிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு எப்படி மன்னிப்பதுன்னு தெரிஞ்சால் மன்னிச்சிருவீங்களா? ஃபஸ்ட்டு எதுக்காக மன்னிக்கணும், ரெண்டாவது எப்படி மன்னிக்கிறது. அப்போ இதில் ஒரே ஒரு நிகழ்வையும் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் நிகழ்வையும் சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம சொல்லும்போது சொல்லிகிட்டு இருந்தோம். ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்படுவது மன்னிப்பதுக்காக. பிறரை மன்னிக்காவிட்டால் நம்ம ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு நிற்கும். பிரைஸ் தி லார்ட். பலவங்களுக்கு வேலை கிடைக்காது, கல்யாணம் நடக்காது, குழந்தைகள் இருக்காது, வீடு வைக்க முடியாது. இடம் வாங்கியிருப்பேங்க, வீடு கெட்ட தொடங்குவீங்க, கட்டி முடிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். சமாதானம் இருக்காது, வியாதியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். வியாதி நீங்காது. டாக்டர்கிட்ட போய் என்ன டெஸ்ட் எடுத்தாலும் டாக்டர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். டாக்டர் எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா டாக்டரும் சர்டிஃபிகேட் கொடுத்தா நீ பர்ஃபெக்ட், உனக்கு ஒன்றுமே ஆகாதுனாலும் எனக்கு வியாதி. எத்தனையோ பேர் இருக்காங்க. அது மன்னிக்காதனால்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது மன்னிக்காதது. சாத்தான் மன்னிக்கக்கு முதல்ல அவங்களுக்கு உணர்வு இருக்காது, எதை மன்னிப்பதுன்னும் தெரியாது, எதுக்காக மன்னிக்கணும்னும் தெரியாது. இது பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூலில் 33வது அதிகாரம் 9-11 வரை. பிரைஸ் தி லார்ட். அது யாக்கோபும் ஈசாக்கின் மக்கள் ஆறாறு, யாக்கோபும் ஏசாவும். யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி விடுவாப்படி. அது எப்படி? வேஷத்தை மாறி தந்தையிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். அப்போது ஒரு தப்பு செய்கிறவனுக்கு எப்போதுமே பயம் இருக்கும். இப்போ யாக்கோபு ஈசாவை கண்டா எப்போதும் ஒரு பயம். ஏன்னா எப்போ வேணாலும் பழி வாங்குவார். பிரைஸ் தி லார்ட். அப்போது யாக்கோபு ஊரை விட்டு போய்கொண்டு இருக்கும்போது ஈசாவை ஒரு 400-500 பேர் படையோடையும் காணும்போது யாக்கோபுக்கு பயம் வரும். என்னை தாக்குவதற்காகவும் என்னை கொல்லுவதற்காகவும் ஈசா படையும் எடுத்துக்கொண்டு வருகிறார். அப்போ என்ன செய்வாப்படி? யாக்கோபு என்ன செய்வாப்படி? நிறையா பரிசுகளை தயார் பண்ணி ரெடியாக்கி அதை யாக்கோபு வந்த உடனே அந்த பரிசை யாக்கோபுக்கு கொடுத்து சமரசம் பண்ணிவிடலாம். அப்போது கோபம் கழிந்து விடும், இல்லை என்னை தாக்க மாட்டா, அப்படி என் மீது பழி வாங்க மாட்டா அப்படின்னு நினச்சி இருக்கும்போது ஈசா இங்கே வருவா. ஈசா பக்கத்தில் வந்த உடனே கெட்டி பிடிக்குவார். ஆரை? யாக்கோபை. கெட்டிப்பிடிப்பதுனா என்ன? மனப்பூர்வமாய் மனதோடு மன்னித்து கெட்டிப்பிடிப்பார். அப்போது இந்த யாக்கோபு இந்த பரிசை கொடுக்கும்போது ஈசா சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு, இதை நீயே வைத்துக்கொள்ளும், எனக்கு கடவுள் அதிகமாக கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதை நீயே வைத்துக்கொள்ளும். இதுதான் வாக்கு. கீப் வாட் யூ ஹேவ். உங்கள்கிட்ட உள்ளது நீயே வைத்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். கீப் வாட் யூ ஹேவ். இதை அண்டர்லைன் பண்ணி வச்சு உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா உன்னால் சீக்கிரம் மன்னிக்க முடியும். இப்போது நமக்கு இந்த கோபம் வருவதற்கு ஒரு ஆளை மன்னிக்க முடியாததுக்கு காரணம் என்னென்னால், அவன் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்வது ஒருவன் உங்கள் மான மரியாதையை எடுத்துக்கொள்கிறானோ, மானம் மரியாதையை எடுத்துக்கொள்வான். அப்போ கோபம் வரும், மன்னிக்க முடியாது. இன்னொன்று, உங்கள்
அமைதியை கெடுக்குவான், சிலவங்க மகிழ்ச்சியை கெடுக்குவான், முதல்ல பேரை கெடுக்குவாங்க. அப்போ உங்கள் பேரை, மானத்தை எடுத்துக்கொள்வான், உங்கள் அமைதியை எடுத்துக்கொள்வான், உங்கள் மகிழ்ச்சியை எடுத்துக்கொள்வான், உங்கள் செல்வத்தையும் சிலவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இந்த விஷயத்துக்காகத்தான், இதுதான் நமக்கு எதிராக செய்கிற குற்றம். பிரைஸ் தி லார்ட். சொல்கிற புரியுதா? அப்போ இதனால தான் நம்மளால் மன்னிக்க முடியலை. ஏன் மன்னிக்க முடியலைன்னா, எங்கிட்ட இருந்ததை அவன் எடுத்துக்கொண்டான். உங்களுக்கு அருமையில் கோபம் இருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள், நான் சொன்ன இத்தனை விஷயந்தான், இதாக தான் காரணம் இருக்கும். உன்னை பற்றி தப்பானது பேசிட்டான் அப்படின்னா உன் மானத்தை எடுத்து விட்டான், மதிக்கவில்லை, உன் மானத்தை எடுத்து விட்டான். பிரைஸ் தி லார்ட். உன்னை கெட்ட வார்த்தையில் திட்டினான் அப்படின்னா உன் மானத்தை எடுத்து விட்டான். உன்னோட ஐடென்டிட்டி, உன்னோட பர்சனாலிட்டியை அவன் டச் பண்ணிட்டான், ஈகோவை டச் பண்ணிட்டான், மன்னிக்க முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஒருத்தன் ஏமாற்றிக்கிட்டான் அப்படின்னா உன் பொருளை எடுத்துக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்னா உன் உடலின் சௌக்கியத்தை எடுத்துக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிற புரியுதா? உங்கள் செல்வத்தை எடுத்து விட்டான், ஏமாற்றிக்கிட்டான் வியாபாரத்தில், மன்னிக்க முடியவில்லை. அப்போது ஈசா என்ன சொல்கிறார்? உன்னிடம் என்னது உள்ளதோ அதை நீயே வைத்துக்கொள். அப்படின்னா என் மானத்தை நீ எடுத்துக்கொண்டாய், அந்த மானத்தை நீயே வைத்துக்கொள். என் பொருளை நீ எடுத்துக்கொண்டாய், அந்த பொருளையும் நீயே வைத்துக்கொள். என் மகிழ்ச்சியை நீ எடுத்துக்கொண்டாய், அந்த மகிழ்ச்சியும் நீயே எடுத்துக்கொள். என் அமைதியை நீ எடுத்துக்கொண்டால் அந்த அமைதியும் நீயே எடுத்துக்கொள். ஏன் எடுத்துக்கொள்ளும்? அது வாசியுங்கள். தொடக்க நூல் 33:9 வாசியுங்கள். என் சகோதரனே, ஏற்கனவே என்னிடம் மிகுதியாக உள்ளது, உன்னுடையதை நீயே வைத்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். ஏற்கனவே என்னிடம் மிகுதியாக உள்ளது, அதுதான். அப்போ மிகுதியாக கொடுக்கப்படுவது, எவன் உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டானோ அது அவனே எடுத்துக்கொள்ளட்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த மனது உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு மிகுதியாக கொடுக்கப்படும். அப்படினால் நீ மன்னித்தால், இவன் ஈசா என்ன செய்தாப்படி? யாக்கோபை மன்னித்தார். எப்படி மன்னித்தார்? எனக்கு மிகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு, உன்னிடம் இருக்கிறது, நீ என்ன என்னிடமிருந்து எடுத்தாயோ, ஆசீர்வாதத்தை எடுத்தாய், என் புத்திரஸ்தானத்தை, எனக்கான அதிகாரத்தை நீ எடுத்தாய், அதை நீயே வைத்துக்கொள். அதுக்கு மேலான அதிகாரமும், அதுக்கு மேலான செல்வமும் ஆசீர்வாதமும் கடவுள் எனக்கு மிகுதியாக கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த மன்னிக்கிற நிலை இருந்தால், நீயே எடுத்துக்கொள்ளும் உன்னால் சொல்ல முடிந்தால் உனக்கு மிகுதியாக கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அப்போது நீ யாரெல்லாம் மன்னிக்கணுமோ அவங்க யாக்கோபு, நீ ஈசாவாக இருக்குவாய், உனக்கு மிகுதியாக கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அப்போ எதுக்காக நம்ம மன்னிக்கணும்? இன்னும் எதுக்கு தான் வர்றோம்? வை டு ஃபர்கிவ். மன்னிக்காமல் அப்படியே விட்டுறலாமே இல்லையா? ஏன் மன்னிக்கணும்? நான் 4 பாயிண்ட்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அது கட்டளை, கடவுளின் கட்டளை. நீங்கள் மன்னியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒருவரை அன்பு செய்யுங்கள். கடவுளின் கட்டளை கீழ்ப்படிந்தானது. ரிக்வெஸ்ட் கிடையாது, விண்ணப்பம் கிடையாது. கடவுள் விண்ணப்பிக்கவில்லை, கட்டளை இட்டிருக்கார். படைத்த கடவுள் கட்டளை, நீ மன்னியும். அவன் என்ன தவறு செய்தால் நீ மன்னியும். உனக்கு மன்னிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் கட்டளை இட்டிருக்கிறேன், கண்டிஷன்ஸ் பார்க்கறதுக்கு இல்லை. சொல்ல மாதிரி நோ கண்டிஷன்ஸ், மன்னியும். அதனால தான் கடவுள் சொல்கிறார், இது என் நினைவாக செய்யுங்கள். மன்னிப்பது என் நினைவாக செய்யுங்கள். கடவுள் ஒவ்வொரு நாளைக்கு இந்த உலகத்தில் எத்தனை திருப்பலி நடக்குது? லட்சக்கணக்கான திருப்பலி நடக்கும், கோடிக்கணக்கான திருப்பலி நடக்குது இல்லையா? ஒவ்வொரு திருப்பலியிலும் கடவுள் மன்னிக்கிறார். அப்போது அதனால தான் கடவுள் 18:22 மத்தேயு 18:22 சொல்கிறார், எவ்வளவு தடவை மன்னிப்பதுன்னு பேதுரு கேட்கும்போது 7 முறை மன்னித்து கொண்டே இரு, அது என் நினைவாக செய். ஏன் என்ன நினைவாக செய்யணும்? நான் மன்னித்து கொண்டே இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ மன்னித்து கொண்டே இருப்பது கட்டளை. அதை இப்படி பத்திரப்படுத்தி வைக்கக்கூடாது. வெறுப்பை, அந்த கோபத்தை பத்திரப்படுத்தி வைக்கக்கூடாது. 2வது பாயிண்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பாவம் செய்தால், நீங்கள் யாருக்கு எதிராக பாவம் செய்கிறீர்கள்? உங்கள் கூட இருக்கிறவன் பாவம், உங்கள்கிட்ட தப்பு ஏதாவது, உங்களை திருடிட்டான், இல்லை உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டான், உங்களை அடிச்சிட்டான், அவன் யாருக்கு எதிராக பாவம் செய்கிறான்? பரலோக மந்திரம் என்ன சொல்லப்படுது? எனக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை, எனக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல நீ எங்கள் குற்றங்கள். எங்கள் குற்றம் யாருக்கு எதிராக?
கடவுளுக்கு எதிராக இல்லை, அவனுக்கு எதிராக செஞ்ச குற்றத்தை இல்லை. கடவுள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவமும் குற்றமும் நீங்கள் டைரெக்டாக கடவுளுக்கு செய்கிறீர்கள். பிறர் உங்களுக்கு செய்கிற குற்றங்கள் எல்லாம் அவன் உங்களுக்கு செய்கிறான். பிரைஸ் தி லார்ட். அவனும் கடவுளையும் பார்த்தா அவன் கடவுளுக்கு செய்வான், அது வேறு விஷயம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, அதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது. பிறர் உங்களுக்கு தான் செய்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் அந்த கோபத்தையும் வச்சு எனக்கு எதிராக அவன் குற்றம் செஞ்சுட்டானேன்னு அந்த கோபத்தை வைக்கும்போது கடவுளை விட பெரிய ஆளாகிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்கள். அது அகங்காரமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். கடவுளை விட நான் பெரியவன், எனக்கு எதிராக குற்றம் செஞ்சுட்டானே. பிரைஸ் தி லார்ட். அப்போது எப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெற்று வச்சிருக்கிறீர்கள். பணத்தை வாங்கி வச்சுருக்கீங்க. எத்தனை? 1 கோடி ரூபா வாங்கி வச்சுருக்கீங்க. அதில் கடவுள் 1000 ரூபா தான் அவனுக்கு அதிலிருந்து எடுத்து தான் கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டெல்லாம் மன்னிக்க வேண்டாம், சம்பாதிச்செல்லாம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் என்ன பெற்றுக்கொண்டீர்களோ, ஏது மன்னிப்பை நீங்கள் பெற்றீர்களோ, நீங்கள் பெற்ற மன்னிப்பு 1 கோடி ரூபா, அதிலிருந்து ஒரு 1000 ரூபாயை இதிலிருந்து எடுத்து கொடுக்கத்தான் கடவுள் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது லூக்கா 6வது அதிகாரம் 37-38. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்கள் மன்னிக்கும்போது அமுத்தி குலுக்கி உங்கள் மடியில் போடப்படும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மன்னிக்க தொடங்கும் போது அநேக மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும். மன்னிப்பு கொடுக்கப்படுவது எதுக்காக? அது மன்னிப்புனா என்ன? ஆசீர்வாதம் அது கூட சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருப்பதுக்கு காரணம் இதுதான், மன்னிக்காது. நம்ம இப்போ எத்தனை சொன்னோம்? 2 விஷயம் சொன்னோம். ஒன்று கடவுளின் கட்டளை, 2வது பிறர் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதெல்லாம் உங்களுக்கு எதிராக தான் பாவம் செய்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அதுதான் முக்கியம். நீங்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறீர்கள். நீங்கள் மன்னிக்காவிட்டால் கடவுளை விட பெரிய ஆள் ஆகிவிடுறீர்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுளே நம்மளை மன்னிக்கும் போது நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லும்போது அகங்காரத்தில் நிற்கிறீர்கள். நான் மன்னிக்க மாட்டேன், கடவுள் வேணாம் நான் மன்னிக்கட்டும்னா கடவுள் உங்களை விட சின்னவர். பிரைஸ் தி லார்ட். ஆக்கிறீர்கள் நீங்கள். அது அகங்காரம். அகங்காரிகளை கடவுள் வெறுக்குவார். பிரைஸ் தி லார்ட். அப்போது நீங்கள் மன்னிக்கணும். ஏன்னா நான் மன்னிப்பை பெற்று விட்டேன். அது 1 கோடி ரூபாய்க்கான மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். 1000 ரூபா மன்னிப்பை நான் கொடுக்கவில்லைன்னா நான் பெரிய ஆளா? பிரைஸ் தி லார்ட். அது செய்யக்கூடாது. மூணாவது ஏன் மன்னிக்கணும்? மன்னிப்புங்கிறது பரிசுத்த ஆவியின் கனி. கலாத்தியர் 5:22 பரிசுத்த ஆவியின் கனி. பரிசுத்த ஆவியோட வேலையை நீங்கள் செயலாட்ட விடலையினால், பிரைஸ் தி லார்ட். இந்த பறவை இருக்குல்ல, பறவையை பிடிச்சி கூட்டுக்குள்ளே போட்டால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அது பார்த்திங்கன்னா டயர்டாயிரும். ரொம்ப நாள் ஆயுஸ் இருக்காது அதுக்கு. பிரைஸ் தி லார்ட். அதாவது செயலாட்ட முடியாமல். அதே மாதிரி ஒரு மிஷினை வாங்கி, ஒரு பைக்கை வாங்கி, இல்லை ஒரு காரை வாங்கி ஓட்டாமல் அப்படியே போட்டு வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அது பழுது அடைந்து விடும், துருப்பிடிச்சு போயிடும், பேட்டரி வீக் ஆயிரும், டயரெல்லாம் வெடித்து வந்துடும். அதை செயலாட்ட விடலையினால் நமக்கு அந்த அதிகாரம் இல்லை. பரிசுத்த ஆவி கடவுள் கொடுத்திருக்கிறார், அது இலவசமாக கொடுத்திருக்கிறார். அதை தடை செய்கிறீர்கள், மன்னிக்காமல் விடுறீர்கள். பரிசுத்த ஆவியின் வேலை தான் மன்னிப்பு. அதை செய்ய விடணும். நம்ம அதை தடைப்பட்டு இப்படி இறுக்கி வச்சுருப்போம். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறோம், சங்கடப்படுத்துகிறோம். எபேசியர் 4:30 வாசிங்க. கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதை துயரப்படுத்தாதீர்கள். பரிசுத்த ஆவியை துயரப்படுத்தக்கூடாது. நீங்கள் மன்னிக்காவிட்டால் பரிசுத்த ஆவியை செயலாட்டதை நீங்கள் தடுக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். தடுப்பதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அது செயல் இழைய செய்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். யூ ஆர் மேக்கிங் இட் வீக். அதை பலவீனப்படுத்துகிறீர்கள் பரிசுத்த ஆவியை. நான் சொன்ன புரியுதா? 4வது பாயிண்ட், எபேசியர் 6வது அதிகாரம் 12வது
வசனம். அது உங்கள் கோபம் எப்போதும் இரத்தமும் சதை மீது இருக்கக்கூடாது, அந்தகாரத்தின் மீது இருக்கணும். அப்படின்னா ஆரெல்லாம் உங்களுக்கு எதிராக இங்கே செயலாற்றுகிறார்களோ, உங்களுக்கு எதிராக செய்கிறார்களோ, அது அவங்க செய்வது இல்லை. உங்கள் மனைவியாக இருக்காது, உங்கள் குழந்தைகளாக இருக்காது, கணவனாக இருக்காது, பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்காது. அதேபோல் ஆர் மீதெல்லாம் உங்களுக்கு கோபமோ, அது யதார்த்தத்தில் அவங்கள் இல்லை உங்களுக்கு எதிராக செய்வது, அதெல்லாம் செய்வது அந்தகாரம். அப்படின்னா சாத்தானின் செயல். உங்களை கடவுளின் பிரசன்னத்திலிருந்து விலக்கி விடுவதற்கு யார் செய்வது? சாத்தான் செய்வது. அப்போ உங்கள் யுத்தம் கோபம் சாத்தான் மீது தான் இருக்கணுமே தவிர அவங்க மீது இல்லை. அவங்க பலவீனமாக ஆகும்போது தான், அவங்க யதார்த்தத்தில் பலவீனம் ஆகும்போது அவங்களை சாத்தான் கருவியாய் பயன்படுத்தி உங்களுக்கு எதிராக பாவம் செய்ய தூண்டுகிறார். அதனால்தான் கடவுள் ரோமா 12வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்கிறார், உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜபியுங்கள், அவங்களை ஆசிர்வதியுங்கள். அவங்களை ஜபிக்கணும். அவங்களுக்கு என்ன ஜபிக்கணும்? உங்களுக்கு யாரெல்லாம் தீங்கு விளைவிக்கிறார்களோ உங்களுக்கு கோபம் வரும், அதனால தான் மன்னிக்க முடியவில்லை. கடவுள் என்ன சொல்கிறார்? உங்கள் எதிராளிக்காக, அப்படின்னா உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜபிக்கணும். கடவுளே அவங்களை வல்லமைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். அவங்களை வல்லமைப்படுத்தும். ஏன்னா அவங்க இல்லை செய்கிறது. அதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து செய்தார். பிதாவே அவங்க செய்வது என்னென்னு அவங்கள் அறியவில்லை. செய்ததாரு? சாத்தான். சாத்தான் அங்கே இருந்தானா இல்லையா? சாத்தான் தான் செய்தது. அதனால தான் நீங்கள் பேதுருவிடமும் சீடர்களிடம் சொல்ல, நீங்கள் உறங்காதீர்கள், சாத்தான் உங்கள் பின்னாடியே இருக்கிறான், ஆனால் நீங்கள் விழித்திரியுங்கள், ஜபித்து கொண்டிருங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போது நீங்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜபியுங்கள், மன்னிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஜபியுங்கள். அது எப்படின்னா, இது சாத்தானின் செயல். சாத்தானின் செயல் இது. அப்போ கோபப்படாதீர்கள். உங்களுக்கு எதிராக செய்தவர்கள் எல்லாம் அவங்க செய்யவில்லை. சாத்தானின் பிடியிலிருந்து சாத்தான் தான் தூண்டிவிட்டு செய்ய வைக்கிறது. அவங்க யதார்த்தத்தில் அவங்க செய்யவில்லை, அவங்க இல்லை செஞ்சது. அதை எப்போதும் நினைக்கணும். உங்களுக்கு யார் மீதெல்லாம் கோபமோ, யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்தார்களோ அவங்க செய்யவில்லை. பிரைஸ் தி லார்ட். அது வசனம் பரிசுத்தாவே அதுதான் நமக்கு சொல்லுது. எபேசியர் 6:12. உங்கள் கோபம், உங்கள் யுத்தம் ஒரு காலமும் சதையும் இந்த சதையும் இரத்தத்தோடும் இருக்கக்கூடாது, மனிதர்களோடு இருக்கக்கூடாது, அது சாத்தானோடு இருக்கணும். சாத்தான் தான் அதை செய்ய வைப்பது. பிரைஸ் தி லார்ட். இதுதான் 4 காரணம். 4 காரணத்துக்காக நம்ம மன்னிக்கணும். எதுக்காக மன்னிக்கணும்? ஒன்று கடவுளின் கட்டளை, 2வது நம்ம கடவுளை விட பெரியவர் இல்லை, அகங்காரம், நம்ம மன்னிக்காவிட்டால். ஏன்னா நீ 1 கோடி மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஒரு 1000 மன்னிப்பை நீ கொடுக்க மாட்டேங்கிறாய். நீ என்னை பெற்றாயோ அதிலிருந்து நீ கொடுத்தா போதும். 3வது தூய ஆவியின் செயலை நீ கட்டுப்படுத்தாதை. பிரைஸ் தி லார்ட். இது பரிசுத்த ஆவியின் கனி, செயல் மன்னிப்பதுங்கிறது. அதை நீ கட்டுப்படுத்தாதை. 4வது உன் யுத்தம். இது உனக்கு எதிராக நீ யார் மீது மன்னிக்க முடியாமல் இருக்குதோ, யார் மீது நீ கோபப்பட்டு இருக்கிறாயோ அவங்க இல்லை செய்தது, இது சாத்தானின் செயல். பிரைஸ் தி லார்ட். அவங்களை செய்ய தூண்டியது சாத்தான், அவங்க செய்யவில்லை. அதனால தான் அவங்க செய்வது என்னென்னு அவங்கள் அறியவில்லை. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அவங்க என்ன செய்தார்களோ உனக்கு எதிராக செய்தது ஒரு காலமும் அவங்க அறியவில்லை. பிரைஸ் தி லார்ட். உன் கணவன் உனக்கு எதிராக செய்ததும், மனைவி உனக்காக எதிராக செய்ததும், மக்கள் உனக்கு எதிராக செய்ததும், உனக்கு யார் மீதெல்லாம் கோபம் இருக்கோ, மன்னிக்க முடியாமல் இருக்குதோ, யதார்த்தத்தில் அவங்க செய்யவில்லை. பிரைஸ் தி லார்ட். இப்போ 4 பாயிண்ட் ஆயிடுச்சு. இதனால் மன்னிக்கணும். மன்னிக்க முடியாததுக்கு காரணம் என்ன? கோபம். பிரைஸ் தி லார்ட். அப்போ எப்படி மன்னிப்பது? கோபத்தை எப்படி தூரப்படுத்துறது? எப்படி மன்னிப்பது? பிரைஸ் தி லார்ட். மன்னிக்கிறதுக்கு என்ன வேணும்? நமக்கு மன்னிக்கிறதுக்கு வேண்டியது அன்பு வேணும். பிரைஸ் தி லார்ட். மன்னிக்க முடியாததுக்கு காரணம் அன்பில்லாத நிலையில்தான் மன்னிக்க முடியவில்லை. அன்பு வரும்போது மன்னிக்க முடியும். அப்போ மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை லவ், அன்பு. அன்பு ஸ்கேர்சிட்டி. அன்பு இருந்தால் தான் மன்னிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒருத்தனுக்கு தீ பற்ற வைக்கணும்னா அங்கே என்ன வேணும்? தீ வேணும், நெருப்பு வேணும், ஒரு இது இல்லையா? அப்போ தீயை அணைக்கணும்னா அங்கே என்ன வேணும்? தண்ணி வேணும். அப்போ தீ பற்ற வைக்கிறதுக்கு நெருப்பு இல்லைன்னா பற்றவும், இது தண்ணி இல்லைன்னா அணைக்கவும் முடியாது. அதே மாதிரி மன்னிக்கணும்னா அங்கே என்ன வேணும்? அன்பு வேணும். அன்பு இல்லைன்னா அது நீங்கள் வேறு என்னெல்லாம் கொண்டு வந்தாலும் மன்னிப்பு வராது. அன்பு எப்படி வரும்? கடவுளின் சிலுவையை காணணும் எப்போதும். அதனால தான்
வீட்டில் எல்லாரும் சிலுவை வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். சிலுவையை கண்டு அந்த சிலுவையை எப்படி தியானிக்கணும்னா, அந்த சிலுவையில் கிடக்கிற இயேசு கிறிஸ்து இரத்தத்தோடு பார்க்கணும், நினைவு கொண்டு வரணும். அது வேறு யாருக்காகவும் இல்லை, எனக்காக மட்டும். இந்த உலகத்துக்காக இல்லை கடவுள் சிலுவையில் மரித்தது. முதல்ல அது புரியுங்க. இந்த உலகத்துக்காக சிலுவையில் மரித்தார் இல்லை, எனக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். எனக்கு மட்டும் அது படைத்த கடவுள் இரத்தத்தை சிந்துகிறார். அது என்னோடு உள்ள அன்பு. அந்த அன்பை தியானிக்கும் போது உன் இதயத்தில் அன்பு நிறையும். பிரைஸ் தி லார்ட். உன் இதயத்தில் அன்பு நிறையும். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் சீராக்கு 28:5-7 வரை. கட்டளைகளை நினைவில் கொள், அடுத்தவர் மீது சினம் கொள்ளாதே, உன்னத இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை. பிரைஸ் தி லார்ட். அடுத்தவன் மீது சினம் கொள்ளாதே. பிரைஸ் தி லார்ட். இது என்ன பிரச்சனைனா, சினம் கொண்டால் என்ன பிரச்சனையாகும்னா, அது குறுகிய காலம் கொண்டு 1 மணி நேரம் சினம் இருந்துச்சுன்னா அது 2 மணி நேரம் ஆகும்போது அது வெறுப்பாக மாறும். வெறுப்பு மாறி 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 அது கேன்சர் மாதிரி பகிர்ந்து விடும். வெறுப்பு வந்துவிட்டால் கடவுள் பிரசனத்திலிருந்து விலகி விடுவீர்கள். சாத்தான் உங்களை பிரயோஜனப்படுத்துறதுக்கு, சாத்தானுக்கு நீங்கள் கருவியாக மாறி விடுவீங்கள். கடவுளுக்கு கருவியாக இருக்கலாம், அது இல்லைன்னா நம்ம சாத்தானுக்கு தான் கருவியாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்போ பிறர் மீது சினம் கொள்ளக்கூடாது. சினம் எப்படி கொள்ளாமல் இருப்பது, அதுதான் விஷயம். இப்போ நம்ம எப்படி மன்னிப்பது, அதுக்கு முதல்ல என்ன வேணும்? அன்பு வேணும். அன்பை தியானிப்பது எப்படி? சிலுவை கண்டு தியானிக்கணும். தினம் ஒரு 10 நிமிஷம் சிலுவை கண்டு தியானிக்கும் போது உங்களால் மன்னிக்க முடியும், கேரண்டி. மன்னிக்க முடியாத நிலை, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களெல்லாம் நினைத்து பார்த்து அவரை சிலுவையில் பார்க்கணும். சிலுவையில் கடந்தது நீ கடவுளுக்கு எதிராக செய்த பாவத்துக்காகத்தான். கடவுளுக்கு எதிராக நீ குற்றம் சொன்னால்தான் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அதை தியானிக்கணும். அப்போது கடவுளை எவ்வளவு உன்னை அன்பு செய்கிறாங்கிறது அன்பு இதயத்தில் நிறையும். அந்த அன்பினால் உன்னால் மன்னிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். 2வது, சினம் கொண்டால் அது வெறுப்பாக மாறுங்கிற உணர்வோட சினத்தை எப்படி மாற்றுவது, அதுக்கு முதல் பாயிண்ட். பிரைஸ் தி லார்ட். ஃபஸ்ட்டு கோபம் வரும்போது முதல்ல வீட்டில் பயங்கரமாக கோபம் வரும். அப்போ தான் இந்த வார்த்தையெல்லாம் வாயில் வர்றது. நீங்களே சாத்தானின் வாய்க்குள்ளே போய் விழுந்துருவீங்க. அப்புறம் பாவ மன்னிப்பெல்லாம் சொல்லிக்கலான்னு சொல்கிறதெல்லாம் தப்பான எண்ணம். செஞ்ச பாவத்தை எல்லாம் செஞ்சு போட்டு நான் போய் பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டி இல்லை மாடியிலேருந்து எட்டி குதித்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் குதிச்சுக்கலான்னு சொல்லி குதிச்சு அந்த ஒரு வேளை சாவ மாட்டேங்க. ப்ரைஸ் தி லார்ட். அத்தனை வேதனையும் லைஃப் குவாலிட்டி வேஸ்ட்டாக போச்சா? அப்பப்போ செஞ்ச பாவத்தையே செய்கிறவங்க எல்லாம் இந்த கையில் ஒரு பேண்டேஜ், இந்த கையில் ஒரு பேண்டேஜ், காலில் ஒரு பேண்டேஜ், அப்படி தான் இருக்கும். ப்ரைஸ் தி லார்ட். மன்னிப்பு பெறுவீர்கள், ஆனால் அந்த அடையாளங்கள் அப்படியே இருக்கும். ப்ரைஸ் தி லார்ட். ஏன்னா கடவுள் வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டார், நான் மன்னித்து விடுறேன்னா. ஆனால் ஒவ்வொரு தடவையும் கடவுளை நீங்கள் சிலுவையில் ஏற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள். ப்ரைஸ் தி லார்ட். வேதனை கடவுள் அனுபவித்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு தடவை நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு கடவுள் மன்னிப்பு கொடுக்கும்போது அந்த ஆணியை கடவுளை ஏற்றுக்கொள்கிறார். இப்போதும் ஒவ்வொரு திருப்பலியிலும் வேதனை அனுபவித்து கொண்டு இருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். நேரம் கட்டுப்படுத்தாது. அப்போ நம்ம இப்போ என்ன செய்கிறோம்? கோபத்தை எப்படி இதாக்குறது? ஒரே ஒரு பாயிண்ட் தான். கோபத்தை தூர பண்ணோனால் சீராக்கு 28வது அதிகாரம் 8வது வசனம். பூசலை தவிர்த்து விடு, உன் பாவங்கள் குறையும். ப்ரைஸ் தி லார்ட். ஆர்கியூமெண்ட்ஸுக்கு போகக்கூடாது, வாக்குவாதத்துக்கு போகாதீர்கள். ஒரு காலமும் ஒரு வாக்குவாதத்துக்கும் ஒருத்தர் உங்களுக்கு கோபம் வர்ற ஒரு சூழ்நிலை உருவாச்சு, யாராவதும் கோபப்படுத்துறதுக்கு உங்கள்கிட்ட என்னாச்சும் பேசினா நீங்கள் திருப்பி அதை வாக்குவாதம் பண்ணாதீர்கள். அப்படி இல்லை, இப்படி இதனால தான் அப்படி நியாயப்படுத்துறதுக்கோ போகாதீர்கள். ப்ரைஸ் தி லார்ட். அது கடைசியில் கோபத்தில் போய் முடியும், சினத்தில் போய் முடியும். அப்போ சீக்கிரம் புரியறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கோபம் வராமல் இருக்கணும்னா வாக்குவாதத்துக்கு போகாதீர்கள், அந்த வாக்குவாதத்துக்கு போகிறதுக்கு பதிலாக பைபிள் எடுத்து யோவான் எடுத்து வச்சுக்கிடுங்க, யோவான் வாசிக்க தொடங்குங்க. அப்போ ஈஸியாக ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. யோவான் எங்கே நிறுத்துறீங்களோ அதையே வாசிங்க. ஒரு பேராகிராஃப் வாசிங்க, இல்லை ஒரு சாப்டர் வாசிங்க. கோபம் தூரம் ஆயிரும், கடவுளின் வல்லமை இறங்கும். வாக்குவாதத்துக்கு போகாதீங்கள்,
ஆர்கியூமெண்ட்ஸுக்கு போகாதீங்க, பைபிள் வாசிங்க. ரெண்டாவது சீராக்கு 28:13-15. இது கோபம் வர்றதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, தேவையில்லாத பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள், பேச்சு வாயிலிருந்து யார் அதிகமாக பேசுகிறார்களோ, அதிகம் பேசுகிறவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். பிரைஸ் தேவையில்லாத பேச்சை குறைத்து விடுங்கள். பிரைஸ் அது சீராக 28:13-15 வாசிங்க. புறங்கூறுவோரையும் இரட்டை நாக்கு கொண்டோரையும் சபி, அமைதியில் வாழ்ந்த பலரை அவர்கள் அழித்து விட்டார்கள். பிரைஸ் உங்கள் குடும்பத்தில் உள்ள அமைதி நஷ்டப்படும். இந்த தேவையில்லாமல் சில உங்கள் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தேவையில்லாமல் புலம்பி ஏதாவது வார்த்தை பேசும்போது அங்கே நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும், நாசம் பண்ணி கொலை பண்ணி விடுவாங்க. அதை பிரைஸ் தி லார்ட், தே வில் ரூயின் தி லைஃப். அந்த வாழ்க்கையை நாசம் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு காரணம் அதிகமாக பேசுகிறவர்கள், தேவையில்லாத லாபம் இல்லாத விஷயத்தை பேசுவார்கள். அது பேச்சை நிறுத்திவிட்டால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், மன்னிக்க முடியும், கோபம் இருக்காது. நான் சொன்னது புரியுது எல்லாத்துக்கும்? ஏன் நம்ம இன்றைக்கி தியானித்தது, நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் மன்னிப்பதுக்காக கொடுக்கப்படுது. அதுக்கு முதல்ல கடவுளின் புதிய உடன்படிக்கை என்ன, கடவுள் என்னெல்லாம் நமக்கு செய்வார், அத்தனை சுலபமான விஷயங்கள், இளைவான விஷயங்கள், ஈஸியான விஷயங்கள் கடவுள் நிறைய நமக்கு கொடுத்துருக்கார் புதிய உடன்படிக்கையில். அதுக்கு நம்ம ஒரே ஒரு விஷயந்தான் செய்யணும், ஒருவரை அன்பு செய்யணும். அப்படின்னா மன்னிக்கணும். கடவுள் அன்பு செய்தது எப்படி? மன்னித்து தான் அன்பு செய்தார். அப்போ ஒருவரை மன்னிக்கணும். அதை மன்னிக்கிறதுக்கு ஆகத்தான் நம்ம முதல்ல தியானித்தது. இந்த ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கும், அதுதான் அறிகுறி. பல குடும்பங்களில் ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருந்தால், வியாதி நீங்காமல் இருந்தால், கல்யாணம் நடக்காமல் இருந்தால், அமைதி இல்லாமல் இருந்தால், அதேபோல் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தால், எங்கேயோ மன்னிப்பு நீங்கள் பெற்றுக்கொண்டு கொடுக்காமல் இருக்கிறீர்கள், மன்னிக்காமல் இருக்கிறீர்கள். ஆரை மன்னிக்கவில்லைன்னு பார்க்கணும். ஏன் மன்னிக்கணும்? அதுக்கு நம்ம 4 பாயிண்ட் சொன்னோம். ஏன் மன்னிக்கணும்? அது கடவுளின் கட்டளை. இன்னொன்று, அகங்காரம் உள்ளதுனால் நம்ம மன்னிக்கவில்லை. ஏன்னா நமக்கு எதிராக பாவம் செய்கிறத நம்ம மன்னிக்கலை. கடவுளுக்கு எதிராக நம்ம செஞ்ச பாவத்தையே கடவுள் மன்னிக்கும் போது நம்ம சாதாரண புழு நமக்கு எதிராக செய்த பாவத்தை நம்ம மன்னிக்காதவோ நம்ம கடவுளை விட பெரிதாகிறதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். 3வது, பரிசுத்தாவின் கனிதான் மன்னிப்பு, அதை தடைப்படுத்தி வைத்திருக்கிறோம். 4வது, இது உங்களுக்கு எதிராக செய்த பாவங்கள் மனிதர்கள் இல்லை, அவங்கள் மீது நீங்கள் சினம் கொள்ளவோ மன்னிக்காமையோ இருக்க வேண்டாம், அது செய்ய வைத்தது சாத்தான். இவங்கள் பலவீனத்தினால் சாத்தான் அவங்களை கருவியாய் பயன்படுத்தி அவங்களால் பாவத்தை செய்ய வைத்திருக்கிறது. அதனால்தான் பரிசுத்தாவி நம்மளிடம் சொல்கிறது, ரோமா 12:14, யார் உங்களுக்கு எதிராக தீங்கு விளைவிக்கிறார்களோ அவங்களுக்காக நீங்கள் ஜபியுங்கள், ஆசீர்வதியுங்கள். அவங்களுக்காக ஜபிக்கணும். அவங்க மீது கோபப்படுறதை விட்டுவிட்டு, சினம் கொள்வதை விட்டுவிட்டு நீங்கள் ஜபிக்கணும். அப்புறம் எப்படி மன்னிப்பது? மன்னிப்பதுக்கு உங்களுக்கு தேவையான ஆயுதம் என்ன? அன்பு. அதை எப்படி பெற்றுக்கொள்வது? சிலுவையை தியானிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது, கோபம் வரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், பைபிள் வாசிக்கணும். வாக்குவாதம் பண்ணக்கூடாது, பைபிள் வாசிச்சிடணும். அதுக்கு எதிராக நீ இப்படி சொன்ன, நீ மட்டும் ஒழுங்கா அப்படின்னு கேட்டால் தீர்ந்து போச்சு, வாக்குவாதம் ஆகி போச்சு. கோபம் அதிகமாகும், அது வெறுப்பாக மாறும், சாத்தானின் கருவியாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். அப்போ அது செய்யக்கூடாது. அப்புறம் இதுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு, வீட்டில் இந்த ஒரு சூழ்நிலையே வராமல் இருக்கிறதுக்கு லாபம் இல்லாத பேச்சுகளே பேசாதீங்க. தேவையில்லாமல் அது சரியில்லை, இது சரியில்லை, அது கிடைக்கல, இது கிடைக்கல, ஒரு லாபம் இல்லை, பேசாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போது பெரிய ஆசீர்வாதத்திலையும் அமைதியிலையும் மகிழ்ச்சியிலையும் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.